guys, welcome to our channel Literature Inside தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The God of Small Things. author name அருந்ததி ராய். இவங்க 1961 ஷில்லாங் மேகாலயால பிறந்திருக்காங்க. லிவிங் ஆத்தர். இவங்க ஒரு நாவலிஸ்ட், essayist and social activist. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. 1997ல புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 15th மார்ச் 1997ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிக்ஷன், நான் லீனியர் நரேஷன்ல இருக்கு. அதாவது கண்டினியூஸா இல்லாம பாஸ்ட் ப்ரெசன்ட்னு மாறி மாறி அமைஞ்சிருக்கும். கேரளால கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல ஏய்மனம் அப்படிங்கிற வில்லேஜ்ல நடக்குது. 1960 to 1919 காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. பாலிடிக்ஸ், கல்ச்சர், ரீசம் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி இந்த நாவல்ல எழுதியிருக்காங்க அருந்ததி. இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இந்த நாவல்ல 3 ஜென்ரேஷன் பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பப்பாச்சி, மம்மாச்சி. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பப்பாச்சியுடைய சிஸ்டர் பேபி கொச்சம்மா. இவங்க அன்மேரிட், தன்னுடைய பிரதருடைய வீட்லயே இருந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். பப்பாச்சி அண்ட் மம்மாச்சிக்கு 2 பசங்க, சக்கு அண்ட் அம்மு. இவங்க 2 பேரும் தான் செகண்ட் ஜென்ரேஷன். சக்குக்கு மார்கரெட் கூட மேரேஜ் ஆகுது. அம்முக்கு பாபா அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆகுது. பட் 2 பேருக்குமே அவங்களுடைய மேரேஜ் லைஃப் நல்லா அமையல. சக்குக்கும் மார்கரெட்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. அண்ட் அம்முவுமே பாபாவை பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அம்முவுக்கு அவங்களுடைய ஃபேக்டரியில ஒர்க் பண்ற வெளுத்தா அப்படிங்கிறவர் கூட அஃபேர் ஏற்படுது. சக்குவுக்கும் மார்கரெட்க்கும் மேரேஜ் ஆச்சுல, அவங்களுக்கு சோஃபி மோல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அம்முக்கும் பாபாக்கும் மேரேஜ் ஆச்சுல, அவங்களுக்கு எஸ்தா அண்ட் ரஹேல் அப்படிங்கிற ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. இதுல ரஹேல் பொண்ணு, எஸ்தா பையன். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரி 1993ல ஓபன் ஆகுது. 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் அந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, ரஹேல் அண்ட் எஸ்தா, அவங்க 2 பேரும் ஏமனம்ல இருக்க அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த வீட்டுல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை. பேபி கொச்சம்மா அண்ட் அவங்களுடைய சர்வெண்ட் கோச்சு மரியா மட்டும்தான் இருக்காங்க. ரஹேலுக்கு லாரி மெக்காசன் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் ஆகி யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாலாம் இல்லை. அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு இப்ப ரஹேல் தன்னுடைய வில்லேஜ்ல இருக்க வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்துல எஸ்தாவும் வராரு. ட்வின்ஸ் எஸ்தாவும் ரஹேலும் சின்ன வயசுல எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்களாம், ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்களாம். பட் இப்போ எஸ்தா யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப அமைதியா தான் இருக்காங்க. ரஹேல் சில சமயம் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்றாங்க. பட் எஸ்தா சரியா பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ரஹேல் அவங்களுடைய லைஃப்ல இத்தனை வருஷத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ நம்ம பிளாஷ்பேக்கு போலாம். இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப அஃப்ளூயன்டான ஃபேமிலி. கேரளால ஏமனம் அப்படிங்கிற வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க சொந்தமா ஒரு பிக்கிள் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த பிக்கிள் ஃபேக்டரியோட பேரு பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் பிரிசர்வ்ஸ். இவங்க சிரியன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. பப்பாச்சி அண்ட் மம்மாச்சி இவங்க தான் அந்த வீட்டுக்கு பெரியவங்க. பப்பாச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு சில ஃபெயிலியர்ஸ்னால அந்த கோவத்தை எல்லாம் அவங்க ஃபேமிலி கிட்ட தான் காட்டுவாரு. கிட்டத்தட்ட ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரி நடந்துப்பாராம். அவங்க ஒய்ஃபை ரொம்ப அடிச்சு துன்புறுத்துவாரு, பொண்ணு அடிப்பாரு. அந்த டிப்ரெஷன்லயே அவங்களுடைய ஒய்ஃப் மம்மாச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை கம்மியாயிட்டே வரும். பப்பாச்சியுடைய சிஸ்டர் பேபி கொச்சம்மா, இவங்க ஒரு அன்மேரிட் உமன். இவங்களுடைய லவ் லைஃப் ஃபெயில் ஆனதால இவங்க அடுத்ததா மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. தன்னுடைய பிரதர் கூடவே அவங்க வீட்டுல அப்படியே தங்கிடுறாங்க. அப்பாச்சி அண்ட் மம்மாச்சிக்கு 2 பசங்க, சக்கு அண்ட் அம்மு. சக்கு பையன். சக்குக்கு ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவர் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க பேரு மார்கரெட். பட் இவங்களுடைய மேரேஜ் லைஃப் அன்ஹாப்பியா இருக்கு. அதனால செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மார்கரெட் பிரெக்னெண்டா இருக்க சமயத்துல இவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஜோ அப்படின்னு வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால மனசொடைஞ்சு போன சக்கு திரும்பவும் ஆக்ஸ்போர்டை விட்டுட்டு தன்னுடைய வில்லேஜ்ல இருக்க வீட்டுக்கே திரும்ப வந்துடுறாரு. மீன்வைல் அம்மாவோட லைஃப்ல என்ன ஆகுதுன்னா, அம்மாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கவே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஒரு கண்ட்ரோலிங் ஃபாதர். பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம்லாம் கொடுக்க கூடாது, எங்கேயும் வெளியே போக கூடாது, வரக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அதனால எப்படியாவது அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு தடவை அம்மு சம்மர் வெக்கேஷனுக்காக கல்கட்டால இருக்கக்கூடிய தன்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறாங்க. அங்க பாபா அப்படிங்கிறவரை மீட் பண்றாங்க. அவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காமையே அவர் கூட லவ்ல விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கண்ட்ரோலிங் அவங்களுடைய வீட்டுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு இருக்குல்ல, அதனால வித்தின் 5 daysல அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
பட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி எல்லாமே தெரிய வருது. அவர் ஒரு ஆல்கஹாலிக், அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாலாம் கிடையாது, இன்எஃபிஷியண்டா தான் இருக்காரு. பட் அதுக்கு நடுவுல 2 பேருக்கும் ஒரு ட்வின்ஸ் பிறக்குறாங்க, ரஹேல் அண்ட் எஸ்தா. ரஹேல் பொண்ணு, எஸ்தா பையன். பாபு அவருடைய ஒர்க்ல இன்எஃபிஷியண்டா இருக்காருல்ல, அதனால அவருடைய பாஸ் அவரை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவருடைய பாஸ்க்கு அம்மு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால பாபு கிட்ட உன் ஒய்ஃபை ஏன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. பாபு அவங்க பாசை எதுவும் பண்ணாம தன்னுடைய ஒய்ஃபான அம்மு கிட்ட வந்து அவளை கன்வின்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி ஹவ் டு ஸ்லீப் வித் மை பாஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒய்ஃபான அம்முவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. அம்முக்கு செம்ம கோவம் வருது. நீயும் வேணாம் உன் லைஃபும் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு ஏமனம்ல இருக்க தன்னுடைய வில்லேஜ்க்கு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த வருஷத்தோட கடைசி டிசம்பர், கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, சக்குக்கு என்ன தெரிய வருதுன்னா தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் மார்கரெட்டுடைய ஹஸ்பண்ட் ஜோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இதனால அவர் என்ன சொல்றாரு, மார்கரெட்டையும் அவருக்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பேரு சோஃபி மோல், அவங்க 2 பேரையும் கேரளாக்கு இன்வைட் பண்றாங்க. இங்க வாங்க, கிறிஸ்மஸ் டைம்ல இங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இங்கிலாந்துல இருந்து வரப்போற மார்கரெட் அண்ட் சோஃபி மோல் இவங்க 2 பேரையும் வெல்கம் பண்றதுக்காக அந்த வீட்டையே எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்றாங்க. இதுக்கு நடுவுல அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மூவிக்கு போலான்னு சொல்லி வெளியே போறாங்க. அப்படி போகும்போது அந்த வண்டி ஒரு இடத்துல நிக்குது. அங்க பார்த்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பேபி கோச்சமா தலைய வெறுப்பா திருப்பிக்கிறாங்க. ஐயோ ஏன் தான் அந்த வண்டி இங்க நிக்குதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாம் லோ காஸ்ட சேர்ந்தவங்க, இவங்க ஃபேமிலி ஹை காஸ்ட சார்ந்தவங்க. அதனால பேபி கோச்சமா அவங்கள ரொம்ப அருவருப்பா பார்த்துட்டு தலையை திருப்பிக்கிறாங்க. பட் இந்த ட்வின்ஸ் மட்டும் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தருக்கு ரொம்ப ஹாப்பியா கையெல்லாம் காட்டுறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. அவரு பேரு தான் வெலுத்தா. அவரு இவங்களுடைய பிக்கல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒர்க்கர். இப்ப இந்த வண்டி நகருது, எல்லாரும் மூவிக்கு போயிடுறாங்க. மூவிக்கு நடுவுல எஸ்தா மட்டும் பிரேக் டைம்ல வெளியே வராரு. அந்த சமயத்துல அங்க இருக்க ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு எஸ்தாவை மொலஸ் பண்ணிடுறாரு. எஸ்தாக்கு அப்போ 6 to 7 இயர்ஸ் இருக்கும். எஸ்தா ரொம்பவே பயந்துடுறாரு. அந்த ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் மேன் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னா நான் உன் வீட்டுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப பயம்புறுத்தி அனுப்பிடுறாரு. எஸ்தா ரொம்ப பயந்துடுறாரு. அது அவருக்கு பெரிய டிராமாவே மாறிடுது. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரஹேலுக்கு மட்டும் எஸ்தா ஒரு மாதிரி பயந்து இருக்கிறது தெரியுது. என்னன்னு கேட்டப்ப எஸ்தா எல்லா உண்மையும் ரஹேல் கிட்ட சொல்லிடுறாரு. பயப்படுறாரு, ஒருவேளை திரும்ப அந்த ஆள் வந்து தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு. அவங்க 2 பேரும் பயந்து போய் ஒருத்தர் ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மார்கரெட் அண்ட் சோஃபி மோல் இவங்க 2 பேரும் அந்த வில்லேஜ்க்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த ஃபேமிலியில எல்லாரும் பயங்கரமா அவங்கள வெல்கம் பண்றாங்க. வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபேக்டரியில இருந்து சில ஒர்க்கர்ஸையும் இவங்களை வெல்கம் பண்றதுக்காகவே வர வச்சிருக்காங்க. இந்த சோஃபி மோல் இங்கிலீஷ் பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளை எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க. பட் இந்த ட்வின்ஸை நெக்லெக்ட் பண்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ஹர்ட்டை உண்டாக்குது. இந்த மீன் டைம் எஸ்தாவும் ரஹேலும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் மேன் தன்னை பிடிக்க வீட்டுக்கு வந்துட்டா ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணணும், எங்கேயாவது ஒரு பிளேஸை நம்ம அதுக்காக தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல சோஃபி மோலும் இந்த ட்வின்ஸ் ரஹேல் அண்ட் எஸ்தா எல்லாரும் பேசி நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. மீன்வைல் இந்த வெளுத்தா இருக்கார்ல, அவரு ரொம்ப ஸ்கில்ட் பர்சன். அவங்களுடைய பிக்கிள் ஃபேக்டரியில தானே ஒர்க் பண்றாரு. அவரு இந்த ட்வின்ஸ் கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு, நல்லா பேசி சிரிச்சு விளையாடுவாரு. இதை பார்த்த அம்முக்கு வெளுத்தாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. 2 பேருக்குள்ளயும் ஒரு அஃபேர் உண்டாகுது. இப்ப இந்த ட்வின்ஸ் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளேஸை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரை கிராஸ் பண்ணா ஹிஸ்டரி ஹவுஸ் அப்படின்னு ஒரு பழைய பில்டிங் பாலடைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த ரிவரை தாண்டி போனா அந்த வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கலாம் ஏதாவதுனா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி அந்த ரிவரை கிராஸ் பண்றதுன்னு பார்க்கும்போது அங்க ஒரு உடைஞ்சு போன போட் இருக்கும். அந்த போட்டை ரிப்பேர் பண்றதுக்காக அந்த ரிவருக்கு பக்கத்துல தான் வெளுத்தாவுடைய வீடு இருக்கும். அந்த வெளுத்தாவை மீட் பண்ணி இந்த போட்டை எங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அவரும் இதெல்லாம் சின்ன விஷயம், ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கூட ஜாலியா அந்த போட்டை ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துடுறாரு. ரிப்பேர் பண்ண உடனே இந்த பசங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா தூங்கி எழுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடனா தான் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அம்முக்கு ஒரு பேட் ட்ரீம் வரும். அதனால அம்மு டக்குன்னு எழுந்துட்டு ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பேட் இன்சிடென்ட் அவங்களுக்கு தோணும். இப்படியே சில நாட்கள் போகுது. அம்மு அண்ட் வெளுத்தா 2 பேரும் டெய்லி நைட்டு அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. அம்மு வெளுத்தா கூட இருக்கும் போது தான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. இப்பதான் அவ முழுசா அவளுடைய லைஃபை வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்றா. இத்தனை நாள் அப்பாவோட கண்ட்ரோல்ல
ஊர்ல இருந்துட்டு அண்ட் அவளோட மேரேஜ் லைஃப்மே அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ வெலுத்தா கூட இருக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கா. பட் வெலுத்தா ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவன் லோ கேஸ்ட். இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாததால அவன் ரொம்ப பயப்படுறான். இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்க விஷயம் வெலிதாவுடைய அப்பா வெள்ளையா பாப்பனுக்கு தெரிஞ்சிடுது. ஒரு நாள் அவர் நல்லா குடிச்சிட்டு அம்முவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்துல வீட்டுல பேபி கோச்சம்மாவும் அம்மாச்சியும் இருக்காங்க. அவங்கள பார்த்த வெலுதாவுடைய அப்பா அவங்க கிட்ட எல்லா உண்மையா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் அஃபேர்ல இருக்காங்க, டெய்லி நைட்டு அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல மீட் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. அம்முவை நல்லா அடிச்சு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் வெலுத்தாவை மீட் பண்ணணும், அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறாங்க. வெலுத்தாவும் அவங்கள பார்க்க வரான். அம்மாச்சி கொச்சம்மா 2 பேரும் வெலுத்தாவை வார்ன் பண்ணி விடுறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல உன்னை நாங்க பார்க்கவே கூடாது, எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி அனுப்பிடுறாங்க. வெலுத்தாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சோகமா கொஞ்ச நேரம் தனிமையில இருக்கலாம்னு சொல்லி அவங்க டெய்லி மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்க்கு போயிடுறான். இப்போ அம்முவை அடிச்சு ரூம்ல வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவளுடைய பசங்க ட்வின்ஸ் 2 பேரும் தான் அம்மாவை பார்க்க போறாங்க. அம்மு அவங்க கிட்ட ரொம்ப கோவப்படுறா, கத்திடுறா, எங்கேயாவது ஓடி போயிடுங்க, என் கண் முன்னாடியே நிக்காதீங்கன்னு சொல்லி ஹர்ட்ஃபுல்லா பேசிடுறா. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி, அம்மா கோவம் குறையிற வரையும் நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லி ஆல்ரெடி அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்க போயிடலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்ப சோஃபி மோல் என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா நீங்க எங்கன்னு சொல்லி என்னதான் கேட்பாங்க, ஸோ நானும் உங்க கூட சேர்ந்து வந்துடுறேன்னு சொல்லி இப்போ 3 பிள்ளைங்களும் அந்த போட் எடுத்துட்டு ரிவரை கிராஸ் பண்ணி போறாங்க. போயிட்டே இருக்கும் போது நடு வழியில அந்த போட் கவுந்துடுது. எஸ்தா அண்ட் ராஹேல் இவங்க 2 பேருக்கும் ஸ்விம்மிங் தெரியும், ஸ்விம் பண்ணி கரை சேர்ந்துடுறாங்க. பட் பாவம் சோஃபி மோல் அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாததால தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுறா. இப்போ வீட்டுல பசங்களை காணோன்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பேபி கொச்சம்மாளுக்கு அம்முவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா பேபி கொச்சம்மாள் ஒரு மாதிரி ஜெலஸ் டைப். அவங்களுடைய பர்சனல் லவ் லைஃப் ஃபெயில் ஆனதால இவங்க தனிமையிலே இருந்திருக்காங்கல்ல, அதனால அம்மு ஆல்ரெடி லவ் பண்ணி பாபுவை லவ் பண்ணிட்டு போனது, இப்போ வெலுத்தா கூட இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. அம்மு மேல பயங்கர வெறுப்பா இருக்கு. ஏதாவது அவளை பண்ணணும்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க. இப்ப நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒருத்தன் வெலுத்தான்னு, அவன் எங்க வீட்டு பொண்ணு அம்முவை ரேப் பண்ணிட்டான், எங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் வெலுத்தாவை தேடிட்டு அப்படியே போறாங்க. இந்த சமயத்துல சோஃபி மோலுடைய பாடி கரை ஒதுங்குது. வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் பயங்கர ஷாக். மார்கரெட் அண்ட் ஜக்கு ரொம்ப அழறாங்க. எப்படி இறந்தா, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல. மீன் வைல் ஹிஸ்டரி ஹவுஸ்ல ஆல்ரெடி வெலுத்தா அங்க இருக்கான். இப்ப இந்த ட்வின்ஸும் அங்க போயிடுறாங்க. வெலுத்தா ட்வின்ஸ் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்த அங்க போன போலீஸ் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, வெலுத்தா தான் இந்த பிள்ளைங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு வெலுத்தாவை செம்மையா அங்க அடி அடி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதை பார்த்த உடனே அவங்களாதான் இங்க வந்திருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. இப்போ போலீஸ் வெலுத்தாவை பயங்கரமா அடிச்சுட்டாங்க. அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான். இப்போ போலீஸ் வெலுத்தாவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டுட்டு போறாங்க. போலீஸ்க்கு இப்போ பயம் வருது. ஏன்னா அவன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கான். இப்போ வெலுத்தாவை அடிச்சது வெளியே தெரிஞ்சா இவங்களுக்கு ஜாப் போயிடும், ஏதாவது ப்ராப்ளமும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ போலீஸ் பேபி கொச்சம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாலதான் நாங்க வெலுத்தாவை பிடிச்சு அடிச்சோம், இப்போ அவன் சாக கிடக்குறான், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களோட வேலை போயிடும் அண்ட் உங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த ட்வின்ஸை வெலுத்தாதான் எங்களை கிட்னாப் பண்ணா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பட் ட்வின்ஸ்க்கு வெலுத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல வச்சு அவங்க கண்ணு முன்னாடி தான் வெலுத்தாவை அடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. பட் அந்த ட்வின்ஸ்க்கு வெலுத்தா மேல ரொம்ப பாசம். இப்போ பேபி கொச்சம்மா அந்த ட்வின்ஸை மிரட்டி வெலுத்தா தான் உங்களை கிட்னாப் பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க பாவம் இல்ல, பயந்து போய் ஆமா வெலுத்தா தான் எங்களை கிட்னாப் பண்ணான்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ட்வின்ஸ் வீட்டுக்கு போய் அம்மு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அம்மு எப்படியும் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெலுத்தா என்னை ரேப் பண்ணல, நானும் வெலுத்தாவும் லவ் பண்ணோம், எங்களுக்குள்ள அஃபேர் இருந்ததுன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. பட் ஆல்ரெடி அவங்க அடிச்சதுல வெலுத்தா இறந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ எல்லார் முன்னாடியும் அம்மு பப்ளிக்கா அஃபேரை பத்தி சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த ஃபேமிலியில இருக்கவங்களுக்குலாம் கோவம், இந்த மாதிரி குடும்ப மானத்தை வாங்கிட்டாலேன்னு. பட் அந்த கேஸை எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சக்கு இருக்கான் இல்லையா அம்முவோட பிரதர், அவன் வந்து அம்முவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான்.
நீ எங்க வீட்டுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிட்ட, எங்க மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தாவை அவங்க அப்பா பாபா கிட்டேயே அனுப்பிடுவாங்க. அவனும் அந்த ஆல்கஹாலிக் ஃபாதர் கூடவே வளருவான். ரஹேல் அவங்க அம்மா கூட இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லாட்ஜ்ல எல்லாம் தங்கியிருப்பாங்க. கிடைச்ச வேலையெல்லாம் செய்வாங்க. அம்மு 31 இயர்ஸா இருக்கும் போது உடம்பு முடியாம அப்படியே இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கடைசி சடங்குகளை செய்யக்கூட அவங்க வீட்டுல வரமாட்டாங்க. அப்படியே ரஹேல் வளர்ந்து படிச்சு அவங்க படிக்கும் போது லாரி மெக்காலன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டு யூஎஸ் போயிடுவாங்க. பட் அவங்களோட மேரேஜ் லைஃப்மே அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால அவங்களும் பிரிஞ்சுட்டு இப்போ இந்த வில்லேஜ்க்கு ஏமனம்ல இருக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்க்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் கழிச்சு ட்வின்ஸ் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹெஸ்தா சரியா பேச மாட்டேங்கிறாரு. ரஹேல் பேச ட்ரை பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு பேபி கொச்சம்மா அண்ட் சர்வன் கொச்சுமரியா 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் ரஹேல் ஹெஸ்தாவோட ரூம்க்கு போறாங்க. அவங்க 2 பேரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாம 2 பேரும் பிசிக்கலி இன்டிமேட்டா இருக்காங்க. இங்க அருந்ததி ராய் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நார்மல் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா ப்ரெசென்ட் பண்ணாம அவங்களுடைய எமோஷனல் ட்ராமா, லோன்லினஸ், கிரிஃப், செப்பரேஷன், இத்தனை இயர்ஸ் ஆஃப் சஃபரிங் இது எல்லாத்தையும் சிம்பிளைஸ் பண்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பிளே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.